ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக வீடியோவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கோன்னா, நம்ம சேனலுடைய பிளானிங் என்ன அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 லென்த் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி அந்த 2 மோட்டிவேஷ்னல் லென்த் வீடியோ போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய பிளானிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமர் டீல் பண்ண போகிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீல் பண்ண போகிறோம், மேன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் நம்ம டீல் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப பெரிய வீடியோவெல்லாம் இல்லை, நம்மளோட சேனலோடைய பிளானிங் வீடியோ மட்டும்தான் இது. இது மட்டும் இல்லாமல் வீக்லி கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கான கேரண்டியை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் அவர் பிளான்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு டீல் பண்ண போகிறோம். நம்மளோட பிளான் என்ன, நம்மளோட மிஸ்டர் வாத்தி சேனலில் நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் லைஃப் ஸ்கில்ஸ் தான். மொத்தம் 4 லைஃப் ஸ்கில்ஸ் இருக்குது இங்கிலீஷில். அந்த 4 லைஃப் ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், LSRW அப்படின்னு நம்ம இந்த ஸ்கில்ஸை சொல்லுவோம். நம்ம கிராமர் டாபிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த LSRW தான். எல்லா புக்குமே இந்த LSRWவை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு டெவலப் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது மட்டும் நம்ம பிளானாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் எனக்கு பெஸ்ட்டாக வேணும். இல்லை நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்பீக்கிங் ஸ்கில் மட்டும் எனக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்றது ஆக்சுவலாக நம்ம திங்க் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் திங்க் லைக் தட். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பேசிக் ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங் ஸ்கில் தான் இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கில். ஏன் சார் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா படிச்சிருந்துருக்கணும். நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க நல்லா டீச் பண்ணும்போது கவனிச்சிருந்துருக்கணும். ஸோ கவனிக்கிறது தான் நம்ம லைஃப் ஸ்கில்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும், இந்த ஒவ்வொரு ஸ்கில்லையும் ஸ்பீக்கிங் ஸ்கில்லு, ரைட்டிங் ஸ்கில்லு, ரீடிங் ஸ்கில்லு, லிசனிங் ஸ்கில்ஸ்க்கெல்லாம் செப்பரேட் வீடியோ, அதை நம்ம ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த ஸ்கில்லில் நம்ம எப்படி ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவை போடுறது தான் பிளான். ஸோ இந்த லைஃப் ஸ்கில்ஸை பற்றி வரக்கூடிய வீடியோஸில் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் அதில் லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன். அந்த வீடியோவை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆஃப்டர் லைஃப் ஸ்கில்ஸ் நம்ம பார்க்க போகிறது கிராமர். இங்கிலீஷில் ரொம்ப 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 ஃபண்டமெண்டலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் கிராமர் தான். கிராமர் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு இங்கிலீஷ் இல்லை. சார் நான் இங்கிலீஷ் பேசுவேன் சார், ஆனால் எனக்கு கிராமர் தெரியாது, அப்போ கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நம்ம யாராவது யோசிப்போம். நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறது ஃபண்டமெண்டல், அட்வான்ஸ் அப்படின்னு 2 விஷயமா பிரிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரல் பில்டிங்கை மட்டும் நம்ம மைண்ட் பண்ணுவோம். இதுதான் நமக்கு அட்வான்ஸ்டு கிராமர் டாபிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே பேஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம அது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள். நான் அந்த பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே நான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபண்டமெண்டலாக தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தெரியணும். 4 டைப்ஸில் சென்டென்ஸ் இருக்குது. அந்த 4 டைப் சென்டென்ஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கு ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் கன்ஜெக்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 5th ஒன் பார்த்தீங்கன்னா டென்ஸ் சேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் தெரியணும். லாஸ்ட்டாக 6th ஒன் அட்வர்பியல் சேஞ்ச் தெரியணும். இவ்வளோ விஷயங்கள் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் இதுக்குள்ளே போக முடியும். இது நம்ம 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்குமே நமக்கு இந்த ஒவ்வொரு விஷயங்களும் மாறும். ஒருவேளை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை ஈஸியாக கற்றுக்கலாங்கிற ஒரு வீடியோவோ இல்லை டீச் பண்ணும்போதோ ஒரு 20 மினிட்ஸில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கற்றுக்கலாம்னா அதோட பேசிக்ஸ் கற்றுக்கலாம்.
ஒரு 20-30% நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் அதோட நூக்கன் காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ்டு கிராமர் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஃபண்டமெண்டல்ஸுமே பேசிக்காக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து டென்ஸ்லேருந்து எல்லா விஷயமுமே பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம், ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நம்ம வந்து அட்வான்ஸ் கிராமர் போனோம்னா அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. வாய்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒமிட்டிங் ஏஜென்ட் இருக்குது, இம்பேரேட்டிவ் இருக்குது, இன்ட்ராகேட்டிவ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து நூக்கன் கார்னர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு பேசிக்காக இருக்கணும். ஸோ கிராமரில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபண்டமெண்டல் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு 2 விதமாக பிரித்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஆஃப்டர் கிராமர் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்போக்கன் இங்கிலீஷில் வேர்ட் பில்டிங் அண்ட் கன்வர்சேஷனுக்கு முன்னாடி ஃபனட்டிக்ஸை வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபனட்டிக்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, த ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்டு தான் ஃபனட்டிக்ஸ். ஒரு லெட்டரை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபண்டமெண்டலாக நமக்கு வந்து ஃபனட்டிக்ஸ் தான் நமக்கு வந்து சொல்லும். சிபிஎஸ்சி ஸ்கூலில் போன உடனே 26 லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் 44 சவுண்ட்ஸ் ஆர் தேர் இன் இங்கிலீஷ். டோட்டலாக 44 சவுண்ட்ஸ் இருக்குது. அந்த 44 சவுண்ட்ஸை தான் கேஜி குழந்தைங்களுக்கே சொல்லித்தராங்க. அதுக்கு தனியாக ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப் முதல் கொண்டு இப்போ நம்ம கையில் இருக்குது. அந்த ஆப் மூலிமா நம்ம எப்படி சவுண்டை யூஸ் பண்ணி ஒரு லெட்டரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் ஃபனட்டிக்ஸ் மூலிமா சொல்ல போகிறோம். ஆஃப்டர் ஃபனட்டிக்ஸ் ஒரு வேர்டை எப்படி பில்ட் பண்ணுறது, நம்ம வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்ட் பில்டிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேர்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அந்த வேர்டை நம்ம கான்வர்சேஷனாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற வீடியோஸ்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்ம எப்படி ஒரு இடத்துல பேசணும், ஒரு இடத்துல எப்படி நிற்கணும், ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம எந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து காட்டணும், இதெல்லாம் இல்லாமல் பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு விஷயம் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும், இல்லை கிளாஸில் உட்காரோம், இல்லை டீச் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம எப்படி நம்மளுடைய பாடி போஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னா, நான் வந்து யூஜி பிஜி படிக்கும்போது இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்கான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் போயிருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு இன்டர்வியூவில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட அவுட்ஃபிட் மேனர், நம்மளோட ட்ரெஸ்ஸு, நம்மளோட அவுட்ஃபிட் தான் நம்மளை யார் அப்படின்றத தீர்மானிக்கும். இது எல்லாமே சேர்த்து குமுலேட்டிவாக நம்மளோட பர்சனாலிட்டி. இப்போ ஞானவேல் அப்படின்னா என்னோடய பேர் ஞானவேல் அப்படின்னா யார் அப்படிங்கிறது என்னோட அவுட்ஃபிட், நான் பேசக்கூடிய வேர்ட்ஸு, என்னுடைய டிசிஷன் மேக்கிங் தான் வந்து நான் யார் அப்படிங்கிறத என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே ரெலவெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் லிட்ரரி ஒர்க்ஸ். இப்போ நான் வந்து 2 லாங் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தான் வரும். மோட்டிவேஷனல் பேஸ்டாக லிட்ரரி ஒர்க்ஸு, அப்படி இல்லை எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம அதுக்கு வந்து சம்மரிஸ் வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அப்ஜெக்டிவ் டைப்பில் இப்போ நம்ம வந்து டெட்டு பார்க்கலாம், டிஆர்பி பார்க்கலாம். நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் தான். அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம எப்படி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இதில் வந்து நம்ம வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக 10th 12th கிளாஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கு, நாட் ஓன்லி 10th 12th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஃபண்டமெண்டலாக லைன் பை லைனாக நம்ம ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஷின்ஸ், முக்கியமாக 10th 12th இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கலாம், அது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு இன்டீரியர் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி ஸ்டோரி அண்ட் சம்மரி ஆகவும் இன்டீரியர் கொஷின்ஸ் ஆகவும் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபைனலாக மேன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நம்மளுடைய வீடியோ சீரியஸில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இதோட வீடியோ முடியுது, என்ன லென்த் வீடியோவாக இருக்குது, இவர் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். மேன் மேக்கிங் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபைனலான ஒரு விஷயமா இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச சைக்கலாஜிக்கல் தியரி, லைஃப்பை நம்ம எப்படி பேசிக்காக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சைக்கலாஜிக்கல் தியரி
இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்க போகிற தியரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நான் இந்த மேன் மேக்கிங் சீரியஸில் சைக்கலாஜிக்கல் தியரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய இப்போது டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்னு ஒரு தியரி இருக்குது, ஓகே அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது. இதை நான் படிக்கும்போது சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு பேப்பர் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் எம்ஏயில். அந்த பேப்பரில் நான் படிச்சிருக்கிற தியரி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னோட முடியாமல் உங்கள் வரைக்கும் அந்த தியரி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சைக்கலாஜிக்கல் தியரி அண்ட் மாரல் ஸ்டோரிஸ் இதெல்லாம் தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த விஷயத்த எல்லாமே தான் நம்ம வீடியோவாக போடுறதா வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நாளாக கேப் ஆகிடுச்சு, இவருக்கு வந்து இன்னும் வீடியோ போடலையே அப்படின்னு யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, என்னோடய சுச்சுவேஷன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டுருக்கேன். ஸ்கூல் போய் முடிச்சுட்டு என்னுடைய இப்போ ஒரு சின்ன ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் வந்து 10 o'clock வரைக்கும் நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்தால் தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவே நான் வந்து மார்னிங் 4 o'clock எழுந்து இந்த வீடியோ ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்படியாவது நம்ம இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு ரொம்பவும் லாயலாகவும் ட்ரஸ்ட்வர்த்தியாகவும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். வீக்லி கண்டிப்பாக 1 or 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. என்னடா ஒரு 10 minutes வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது கிடையாது. இந்த யூடியூப் சேனலே என்ன ஒரு பிளானிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படியும் நான் வந்து டெய்லியும் ஹார்ட்லி ஐ ஸ்பெண்ட் 1 or 1.5 hours இன் யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறத விட நம்ம அதில் கண்டென்ட் க்ரியேட்டராக மாறலாம், கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் க்ரியேட் பண்ண சேனல் தான் இது. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டினியூஸாக தேவை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கணும், அதுவும் ஃபண்டமெண்டல்லேருந்து பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அண்ட் தேர் அப்பப்போ மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இருக்கும், லிட்ரேச்சர் ரெலவெண்டடான ஸ்டோரிஸ் இருக்கும். கிராமர்னால் கிராமர் மட்டுமே இருக்காது, மாரல்னால் மாரல் மட்டுமே இருக்காது, ஸ்டோரிஸ் லிட்ரேச்சர்னால் லிட்ரேச்சர் மட்டுமே இருக்காது. எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த நம்மளோட சேனலில் ஃபீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.